சார் பேக்குங்க இருடா ஏன் பேக் எங்கடா? சரி மச்சான் வரட்டுமா? இருங்க எங்கடா போறீங்க? வீட்டுக்கு. ஐயோ கிட்ட விடுங்க. டேய் கேளுங்கடா, கார் ரெண்டு 10,000 ரூபா, டீசல் 15,000 ரூபா, சரக்கு 15,000 ஆச்சுமா, சாப்பாடு வந்து 10,000. டேய் நான் தான் சரக்கே அடிக்கல, நான் எதுக்குடா காசு தரணும்? டூர் வந்தாலாம் போட்டு தானே ஆகணும், அது சொல்லி தானே வந்தீங்க. அதெல்லாம் தர முடியாதுடா மச்சான். நான் மொத்தமாவே ஆஃப் தாண்டா குச்சேன். அதுக்கே சைடிஸ் நான் வீட்டானது தேன் முட்டாய் வேணும்ட்டேன். நீ என்னடா இவ்வளவு பில்லு போட்டு வச்சிருக்க? டேய் இந்த டூர்ல ஏறாரமா ஒத்து குசி 2 பாட் வேற உள்ள போட்டு வச்சுக்கிறேன். தயவுசெய்து பேசுற டென்ஷன் சொல்லிட்டேன். நான் ஏன் சொந்த காசுல வாங்கினேன்? டேய் நீங்க எல்லாம் அச்ச சிகரெட்ல எனக்கு கண்ணு எரிஞ்சு அந்த குளிர்லயே நான் பால்கனில பத்து தூங்குனேன்டா. நான் எதிரா ரூம் காசு தரணும்? ஆமா, எனக்கு எதிரா கார் ஷேரிங் போட்டு வச்சிருக்கீங்க. மூணுல உட்காந்து நான் எதிரா காசு தரணும். நாள முடியல, ஃப்ரண்ட்ல உட்கார என்ன எவன்டா எனக்கு இடம் குத்திங்க? ஊட்டில இருந்து ஊருக்கு வர வரைக்கும் ஷர்ட்ல உட்காந்து மாதிரி இப்படியே உட்காந்து வந்தேன். என்னெல்லாம் காசு தர முடியாது. என்னடா ஒருத்தர் ஒண்ணு சொன்னா எப்படிடா? நான் வேற இவ்வளோக்கா நீ எதுக்கு 1000 ரூபா போட்டிருக்க? டேய் டூருக்கு போற மாதிரி லைட்டா சாப்பிட்டேன் நானும் அவனும். லைட்டாவா? டேய் பார்த்தா நீங்க என்ன தனியா சாப்பிடுங்க, இதெல்லாம் சாகிறீங்க. ட்ரிப்னு வந்துட்டா எல்லாத்துக்கும் ஷேரிங் தான். ரொம்பத்தே சொல்றா. ஏய் இவன் காசு காசுன்றான். என் மச்சான் ஊட்டில இருக்கும்போது நீ டீல பிஸ்கெட்டை தொட்டு தொட்டு சாப்பிட்டியே, அதுக்கு 5 ரூபா யாரு குத்தா? அவன் தான் குத்தான். திருப்பி ஒரு வார்த்தை கேட்டிருப்பான் அவன். நான் கேட்கவே இல்லையே. எவ்வளவு பெருந்தன்மை நடந்துக்கிறான் பாரு அவன். டேய் 5 ரூபாய் 50,000 ஒண்ணாடா? மச்சான் காசுன்னு வந்துட்டு 5 ரூபாயும் சரி 50,000 சரி எல்லாம் ஒண்ணுதான். அவங்க காலில் கூட விடுறா. அந்த 5 ரூபாய் கழிச்சு மிச்ச காசு குடுத்துருங்க. மச்சான் நான் அப்பே சொல்ல, இவன் ஊட்டில விதவிதமா சாக்லேட் வாங்கும் போதே நினைச்சேன்டா இவன் பில்ல நம்ம தள்ள கட்டுவானு. நான் முட்டிய காமிச்சிட்டான். இல்ல 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 அதுக்கு பில் வச்சிருந்தா, அதுக்கு பில்ல காட்டு. சரா சரா உடா மச்சான், தெரியுதா உடா. அவனுக்கு புறா. பிரபோதே நில்றா. டேய் அந்த போட்டோ மட்டும் மறக்காம அனுப்பிச்சு விடுறா. மச்சான் பாத்தீங்களா சரக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடல போட்டுடலாமா? நான் போடலாம் மச்சான். போட்டுருவோம். மலேஷ் லொக்கேஷன் செம்மையா இருக்கு. ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துலாமா? இருக்கலாம் போடா. ரவி கூப்பிடுறா. டேய் நீ என்னடா நட்டு பின்னாடி உட்காந்து காலை மடிக்கு வந்தனா ஒரே முட்டி வலி. அவனை என்னன்னு போய் பாரு. டேய் டேய் ஏய் உனக்கு என்னடா? மயக்கமா வருதுடா, வாந்தி வருது, என்னால சுத்தமா முடியலடா மலேஷ். லோ பிபி மாத்திரை இருந்தீங்களா? போடு வரேன். நீ எவ்வளவு தூரம் போனோம் மச்சான்? ரொம்ப இல்லை, ஒரு 2 கிலோமீட்டர்ல மலையா? ஆமா மச்சான், அப்படியே காரை வரமா போட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் ஆயிடுவோம். ட்ரெக்கிங்கா? பேக்ல எடுத்து போ மச்சான். சரி ஏய் சரி சரி பேக் வேண்டாம். எத்தறா மச்சான். மச்சான் போயிடலாம்ல? டேய் போயிடுவோமாடா? டேய் மச்சான் டேபிள் போட்டேன்டா. மூச்சு வாங்குற மாதிரி மோஷன் போயிடுறான் மலேஷ். நான் கண்டிப்பா மலை ஏறிடும்டா. டேய் பாலா. ஏய் இருடா வரடா. வரட்டா வரட்டுன்னு சொல்லிட்டேன். ஏய் மலேஷ் இப்போ நான் குரூப் ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லையா? நானே செம்ம வெறுப்பில் இருக்கிறேன், போயிட்டு தயவுசெய்து. ஓகே அப்ப என்னத்துடா இது? நான் அப்பயே வண்டி எடுக்கிறேன். ஏய் என்னடா நிம்மதியா ஒரு ஆய் கூட போட மாட்டீங்க? என்னதான்டா பிரச்சனை? டேய் வாடா. வரம்ப
ஏய் மச்சான் பூச்சைல மண்டை கொஞ்சம் கலங்கிச்சுடா. சாகிறதுக்குள்ள உங்களை வச்சுன்னு ஒரு டூர் போலான்னு நினச்சேன்டா. ஆள் ஆளுக்கு ஒரு நோயோட வந்துக்கிறீங்க. ஏய் வாங்கடா, இவனை தூக்குங்கடா. சார் என்ன சார் புதுசா எந்த பக்கம் ஊது ஊதுடா. ஊது, நீ ஊது. சார் 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 நீ சார் சார் ஊதுங்க. குடிக்கலையா? சார் குடிக்கல சார். வேற ஏதாவது போல பண்ணிருக்கீங்களாடா? சார் டெய்லி குடிப்பீங்களா? டெய்லி குடிப்பானுங்க, கேட்டு குடிச்சுனே இருப்பானுங்க, வருவானுங்க குடிப்பானுங்க, என்னை பார்த்தா அப்படியே போயிடுவானுங்க. நீ குடிக்கல கேட்டு? ஐயா அவனுக்கிட்டலாம் என்னையா இருக்க போகுது? ஓ, காசுலாம் இல்லையா? நீ வர வரைக்கும் வச்சு டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தேன், இன்னைக்குன்னு பார்த்து குடிக்கவே இல்லை. ஐயா அவன் ஏன் குடிக்கலன்னு கேட்டிங்களா? ஏன்டா குடிக்கல? சார் குடிக்கல சார். போடா போடா. ஃப்ளாஷ்பேக். டேய் எவனா பார்த்தா எச்சா கட்டிங் கேட்பானுங்க, உள்ள போய். எனக்கு சுத்தமா ஐடியா இல்லை. அன்னைக்கு காந்தி ஜெயந்தி எப்படி இருக்கும் ஐயா? ஐயா நான் பாட்டுக்கு வீட்டுல பத்து நின்றேன், இவனு 2 பேர் வந்துட்டு பிளாக்ல சரக்கு இருக்குது வாடான்னு வண்டியில கூட்டின்னு போயிட்டானுங்க. சத்தியமா சொல்றேன், அவங்களோட கம்மியா தான் போட்டேன் நானு. சரக்குலாம் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு அப்படியே ட்ரிபிள்ஸ்ல போயின்னு இருக்கிறோம். குறுக்க நாய், அச்சாம் பிரேக்கு, பின்னாடி லாரி. நீங்க சும்மா விட்டீங்களா? அவனை 2 பேரும் விட்டு என்ன மட்டும் தூக்கிட்டீங்க? இதெல்லாம் நியாயமாயா? அதெல்லாம் ஓட்டுறனை விட பின்னாடி உக்காந்துக்கிறவன் தான் சாவான். சாவான் சாவான். இந்த மாட்டை நான் சும்மா விட மாட்டேன். வாங்க இங்கே தான் உட்காந்து குச்சி நிற்பானுங்க. வந்துட்டோம் வந்துட்டோம். வராது விட மாட்டேன் விட மாட்டேன். ஏய் வரேன்டா, சும்மா உட்காந்து கூட்டின்னு போறீங்க. இந்த வரேன். ஐயா 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 பாருங்க பாருங்க, குச்சிருங்க, எப்பயும் குச்சிருங்க, தூக்குங்க, இவனுடையா இப்பயும் தூக்குங்க, இப்பயும் தூக்குங்க. உன் இஷ்டத்துலாம் தூக்க முடியாது, ஐயா மேல இருந்து ஆர்டர் வரணும். ஐயா வெயிட் பண்ணு. டேய் போடலாம்டா. இல்ல மச்சான், இதை வேற குச்சின்னு வாந்தி எடுத்துக்கின்னு ஊர் உள்ள ஒரே அசிங்கமா இருக்குதா. இதோட இந்த குடியை விட்டுலான்னு இருக்கிற மச்சான். கரெக்டு தான் மச்சான், இந்த குடியால தான் மலேசியம் செத்தான். இதெல்லாம் விட்டு லைஃப் கத்த கடத்துக்கு போயிடலாம்டா. ஏய் ஒரு சீட்டு போடுற அடிலாம் பிசாவாவே இல்லை. ஐயா 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 சரக்க விட்டு கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சானுங்கய்யா. போதைக்கு சால பேசிட்டு இருக்கிறானுங்க ஐயா. ஐயா இவனுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா, விட்டுறாதீங்க ஐயா. அடுத்த சீட்டு எடுக்கிறாங்க ஐயா, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க ஐயா. ஐயா ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, மனசு திருப்தியாகுது ஐயா. வாங்க 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 வாங்க. மச்சான் சரியான டம்முடா, ட்ரிப்பா இருக்குதுடா. சோபாரா மலேசியா தெரியுறா. அட பாவீங்களா, இன்னுமாடா போதைக்கு சலகிறீங்க? தெரிஞ்சா பயங்கரமா இருவீங்க ஐயா. ஜாலியா
போயிடு ஐயா தூக்கின்னு போயிடலாம் ஐயா ஐயா வாங்க ஜாலியா இருக்குது ஐயா இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க டேய் என்னது ஹார்லிக்ஸு யார் வாங்கினது இதெல்லாம் புதுசாக வந்திருக்கான்ல வந்தா இருக்கும். எங்க வேலை செய்றான் ஏதோ ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறானா. ஐடி கம்பெனியா ஏய் உண்மையிலே ஐடி கம்பெனி வேலை செய்றீங்க ஆமா ஜி, ஐடி கம்பெனி தான் வேலை செய்வேன். ஏய் இந்த மாதம் அட்வான்ஸ் கொடுத்தான்டா அவன் தெரில, ஜீவானண்ணா தான் கேட்கணும். ஜீவா ஜீவா புதுசா அந்த அட்வான்ஸ் கொடுத்தான் குத்தானே என்னாச்சு ஏய் லூசுகளா கூட்டு வந்து ரூம்ல சேர்த்து விடுற மலேசே பேச்சுலர்னா அப்படிதான் இருக்கும் நான் போய் ஆலிஸ் குடிக்க போகிறேன், எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. இது ஒரு லூசு நான் தான் ஏமாந்து தொலைச்சிட்டேன். ஏய் தம்பி அனாதரா, உர்றா உர்றா மச்சான். அண்ணா நம்பர் சுவிட்ச் ஆஃப் வருதுடா, என்ன பண்ணுறதுனே தெரில மச்சான். ஏண்டா திடுதிப்புன்னு வந்து நிக்கிறா, முன்னாடியே சொல்லியிருந்தா அரேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம்ல. இப்பெல்லாம் முன்ன மாதிரி இல்லடா. ஏய் டேய் தம்பி பொண்ணு ஸ்ட்ராங்கா அவங்க வீட்டுல என்ன கட்சியில இருக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லைண்ணா. அப்புறம் ஏதாவது ஜாதி இது தூக்கின்னு வரலாடா இல்லைண்ணா. ஏய் பொண்ணு மேஜரா, பேச்சண்ணா. அப்புறம் ஏன்டா பயந்தீங்கன்னு? மச்சான் இது நம்ம புள்ளடா, நம்மளால மீந்துக்கு நம்ம பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா? உன்ட ஏதாவது பிளான் இருக்காடா? பிளான்லாம் ஒன்றும் இல்லைண்ணா. இயற்கையில் அவங்க ஃப்ரெண்டு வீடு இருக்காண்ணா, அங்கே போகலான்னு இருக்கோண்ணா. சா காசு இந்த குத்தனுப்பு பார்த்துக்கலாம். காசா என்கிட்ட இல்லையே. இதோ மோதிரம். இந்தா இதை வச்சு எதனா பண்ணிக்கோ. ஏய் எப்படி போவ? இந்தா அண்ணோட பைக்கு ஏற்காடு தவிர எங்கே போட. சரிண்ணா. ஏய் தம்பி நடுவில் நாங்களே ஃபோன் பண்ணி எங்கடா இருக்கிறேன் கேட்டாலும் நாங்கள் கேட்கல, தட்டி எங்களை லாக் பண்ணி கேட்க வைக்கிறான்னு அர்த்தம். கரெக்டா மச்சான்? கரெக்டு தான். தேங்க்ஸ்ண்ணா. பைக் கொடுக்க முடியுதாண்டா, எவன் பைக் எது கொடுக்குற? ஏய் வா வா சீக்கிரம், ஏய் சீக்கிரம் ஏறிடி. போற பார்த்து பத்திரமா இருனா. நீந்தாம்மா ஜாக்கிரதையா இரு. சரி நான் பாத்துக்கிறேன். ஏய் இந்த வண்டியில போனது கமலேஷ் பையன் தானே அது? ஆமா அதான் லவ் மேட்ரு, ஃப்ரீயா விடு. லவ் மேட்ரா? இதனால எவ்வளவு பேர் பிரச்சனை போகுது தெரியுமா உங்களுக்கு? என்ன போகுது? பொண்ணு மேஜரு ஏதாவது அவங்க பார்த்துப்பாங்க பட. ஏய் பொண்ணு மேஜரு பையன் மேஜரான்னு கேட்டீங்களா?
அவனுக்கு 16 வயசு தான்டா ஆகுது. ஏய் போனை சுவிட்ச் ஆஃப் பண்றீ, நம்ம எங்க போறோம்னு யாருக்கும் தெரியக்கூடாதுண்ணா. போங்கடா, அவனை பிடிக்கிற வழியை பாருங்கடா, இல்ல போக்சோ உள்ள போயிடுவீங்க. சொல்லுவாங்க நைட்டு ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க. எனக்கு தெரியாது அவன் 16 வயசு. நீ மனுஷன் 2 பேர் தான்டா சேர்த்து வச்சோம். நான் ஸ்டேஷன்ல உன் பேரு என்ன சொல்லுவேன்.